ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், மசாலா பொடி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எல்லா வகை பொரியலுக்கும் இந்த பொடி சேர்த்து சமைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த பொடி கொத்தவரங்காய், பீன்ஸ், கத்திரிக்காய், எந்த வகை காய் வகைகள் சேர்த்து சமைச்சாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குழம்புக்கு கூட 1 டீஸ்பூன் சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொடி இங்கே பாருங்கள், சூப்பராக கமகமன்னு பொரியலுக்கு இந்த பொடி சேர்த்து சமைச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். 1 மாதம் வரைக்கும் நம்ம பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சிக்கன் மட்டன் கூட சமைச்சா கூட இந்த 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. இறக்க போகும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஒரு 14 காஞ்ச மிளகாய் அப்படியே சிம்மில் வச்சு நல்லா வறுத்துடலாம். இது பாருங்கள், மிளகாய் நல்லா வறுத்தாச்சு. இது கூடவே 2 கப்பு தனியா, இது பாருங்கள், ஜீரகம் 1 டீஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன். இதுவும் லைட்டாக வறுத்துடலாம். இது பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்கள். நல்லா வறுத்தாச்சு. இது பாருங்கள், அப்படியே வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். 2 டீஸ்பூன் கடுகு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்படியே பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். கூடவே அப்படியே சேர்த்துடலாம். கருவேப்பிலை நல்லா அலசிட்டு கிளாத்தில் துடைச்சிடுங்க. பாருங்கள், 2 கொத்து மட்டும். இதுவும் நல்லா வறுத்துடலாம். இது பாருங்கள், கொஞ்சமாக கல் உப்பு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த சூட்லேயே நல்லா வறுபட்டுட்டோம். இது பாருங்கள், நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எடுத்து எல்லாமே ஜாரில் அள்ளி சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், வறுத்த எல்லா பொருளும் சேர்த்துட்டேன். நல்லா நைஸாகவே அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா அரைச்சிருக்கேன். திறந்தோடனே நல்லா வாசனையாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு 5-6 பல் பூண்டு தோலோடு சேர்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. அப்படியே 2 பல்ஸ் மோடில் அப்படி அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அரைச்சிருக்கேன். திறந்த நல்ல மணமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், எல்லா வகை பொரியலுக்கும் இந்த மசாலா பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். பெருங்காயத்தூள் சேர்க்கல. உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணும்போது நீங்கள் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. பீன்ஸ் எல்லாம் சேர்க்கும் போது நம்ம பெருங்காயத்தூள் போட தேவையில்லை. அதனால் நான் இதில் சேர்க்கலை. பாருங்கள், சாம்பாரெல்லாம் ரெடி பண்ணால் கூட 1 டீஸ்பூன் சேர்த்தாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம பாருங்கள், கொஞ்சமாக எப்போதுமே ரெடி பண்ணுங்கள். நல்ல வாசனையோடு இருக்கும். அப்போ தான். இங்கே பாருங்கள், நல்லா இது ஒரு பாக்ஸ் எடுத்து வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் ஜாரில் எடுத்து வைங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சூப்பரான மசாலா பொடி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வகை பொரியலுக்கும் இந்த பொடி சேர்த்து சமைச்சாக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.